வணக்கம் பிரதர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிவில் சப்போர்ட் ஆன ஒர்க்கு ப்ளஸ் வந்து எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி சப்போர்ட் ஆகிற லேப்டாப்புங்க, ப்ளஸ் வந்து கேமிங் சப்போர்ட் ஆகும், ப்ளஸ் வந்து ஏஐ சப்போர்ட் ஆகிற லேப்டாப் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i7 10th ஜென்ரேஷனுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4GB 1650 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறங்காட்டி உங்களுக்கு எல்லா எடிட்டிங் மற்ற அந்த மாதிரி சம்மந்தமான எல்லா ஒர்க்குக்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த லேப்டாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ லேப்டாப் பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது, யூஸ்டு தான். ஸோ பாருங்கள் லேப்டாப்போட லுக்கு, கீபோர்டு, பேக்லைட் ஆப்ஷன், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 15.6 இன்ச்சோட வந்திருக்கு. லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா டெல் G3ல வருங்க. ஸோ உங்களுக்கு லேப்டாப்போட மாடல் மற்ற டீட்டெயில் என்னங்கிறது உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ லேப்டாப்போட மாடல் பார்த்துடலாம். லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா டெல் G3 3500 மாடலுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i7 10th ஜென்ரேஷன் ஹெச் ப்ராசருங்க. 2.6 GHz ஸ்பீடு. கோர் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 கோர் ப்ராசரில் வந்திருக்கு. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் DDR4 மொத்தம் 32GB ரேம் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். SSD பார்த்தீங்கன்னா நமக்கு 512GB Nvme SSDயோட வந்திருக்கு. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce GTX 1650 பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டே 4GB வந்திருக்கு. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா கேமிங், அப்புறம் சிவில் சப்போர்ட்டோட ஒர்க்கு, அப்புறம் ஏஐ, ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்குமே சப்போர்ட் ஆகிற லேப்டாப்புங்க. ஸோ இதில் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39,500 வரும். ஓகே நண்பா, தேங்க்யூ.